ஐபிஎல் பார்க்குற பசங்களையே சட்டசபை பார்க்க வச்ச பெருமை வந்து விஜய் சாருக்கு தான் சேருன்னு நான் சொல்லுவேன். யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு, இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். அடுத்து இருக்க போகிற காம்படிஷனே 2 பேருக்கு நடுவில் தான் இருக்கும். அது வந்து விஜய் சார் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் அந்த காம்படிஷன் எப்படி மேம் இருக்குது பார்க்குறதுக்கு? உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் இருக்கா இப்போதைக்கு பார்க்குற வரைக்கும்? பேரவையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அதிகமாக திட்டி பேசினதே ஸ்டாலின் சார் தான். அவர் வந்து ஒரு தீய சக்தி இதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் போய் அவர் வீட்டிலேயே போய் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை துண்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது இதை மேம் எப்படி பார்க்குறாங்க? இதுதான் இங்கே பக்குவப்பட்ட அரசியல். ஏன்னா வந்து கொள்கையில் விரோதிகள் இருக்கலாம், மனுஷங்களில் விரோதிகள் கிடையாது யாருக்கும். இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ அதுக்கான வேலைக்கும் மும்முரமாக போகிறதா இருக்கட்டும், இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ ஏன்னா இப்போ வந்து ரிசர்ச் நிறைய வருது. பிரெயின் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதனால வந்து வயர்ஸ் எல்லாம் வந்து ரீவயர் ஆகுதான். ஏன்னா இட் இஸ் ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங் சில்ட்ரன். ஸோ கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அவர் வந்து விஜய் அவர் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிறாப்புல, ரியல் ஆட்சி நடத்த சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ரீல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம், ஆனால் ரியலாக ஆட்சி நடத்தினா தான் மக்கள் மனசில் உட்கார முடியும் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. ரீல்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் விஜய் சாருக்கு ஓட்டே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போடுறாங்கன்னா 100% வந்திருக்கலாமே. அங்கே ஒரு 35%, இங்கே ஒரு பெர்சன்டேஜ் வந்து மாறி வரணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. The Chennai Silks in Mega Summer Sale. ஐபிஎல் பார்க்குற பசங்களையே சட்டசபை பார்க்க வச்ச பெருமை வந்து விஜய் சாருக்கு தான் சேருன்னு நான் சொல்லுவேன். எல்லா வீட்லேயுமே சட்டசபை தான் ஓடுது காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து. ஏன்னா விஜய் சார் இருக்காப்புல அப்படிங்கிறது. சட்டசபையில் விஜய் சாரோட பார்ட்டிசிபேட் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து இவ்வளோ இம்மீடியட்டாக வந்து இவ்வளோ சீரியஸ் விஷயங்களை வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறதுலையும் நீங்கள் அதே காமன் குவைட் விஷயங்களை தான் பார்க்குறீங்க. ஸோ பீப்புள் டஸ் நாட் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன். ஓகேங்களா? அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கணுங்கிறது வந்து விஜய்க்கு வந்து பிகினிங்லேருந்தே அது ஒன்று உண்டு. ஸோ இதுவும் வந்து இஸ் டேக்கன் ஆஸ் இன்னும் என்னென்னா வந்து இதில் வந்து மக்களோட எதிர்பார்ப்பும் நிறையா இருக்குது, மக்களோட அன்பும் நிறையா இருக்குது. யார் மேலே நம்ம ரொம்ப அன்பு வைக்கிறோமோ, நம்ம மேலே யார் ரொம்ப அன்பு வைக்கிறோமோ அவங்களுக்காக செய்கிறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவோம். ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ அதுக்கான வேலைக்கும் மும்முரமாக போகிறதா இருக்கட்டும், இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேங்க, ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேங்க. ஏன்னா வந்து எகெயின் வி டீல் வித் சில்ட்ரன். ஓகேங்களா? வி டீல் வித் சில்ட்ரன் அண்ட் வி டீல் வித் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏன்னா ஒரு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முன்னாடியெல்லாம் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பிகாஸ் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் இன்டு அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் வந்து ட்ரக்கை மட்டும் சொல்ல மாட்டேன், சோஷியல் மீடியா ஆல்சோ. சோஷியல் மீடியா ஆல்சோ வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் த யங்கர் ஏஜ் பீயிங் சீயிங் அ லாட் ஆஃப் டைம் ஸ்க்ரீன் சீங் ரீல்ஸ். ஏன்னா பிகாஸ் அதனாலேயே வந்து அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனே வந்து கம்மியாயிட்டு வருது. ஸோ வி ஆர் வரீட் அபவுட் ட்ரக்குக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலாக வி ஆர் வரியிங் அபவுட்டோ அதே மாதிரி வந்து யங் சில்ட்ரன் வந்து இந்த ரீல்ஸ்லையும் இந்த தேவையானதுக்கு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே வந்து தேவையானதுங்கிறது வந்து இட் இஸ் நீடட். ஓகேங்களா? அது ஒரு மானிட்டர்டு வேல. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ வந்து ரிசர்ச் நிறைய வருது. பிரெயின் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதனால் வந்து இது அந்த வயர்ஸ் எல்லாம் வந்து ரீவயர் ஆகுதான். நான் வந்து இந்த 2 விஷயத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா இட் இஸ்
future is in the hands of young children. So அது ஏன்னா உங்ககிட்ட இந்த இது கேட்டால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா அதிகமாக ட்ரக்ஸ்லேயும் சரி இல்லை இதுலேயும் பாதிக்கப்படுறது, முக்கியமாக ட்ரக்ஸில் நிறையா பாதிக்கப்படுறது குழந்தைகளும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். முன்னாடியெல்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். காலேஜ் படிக்கும் போது, அதுவும் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நானே நிறைய ஸ்கூலுக்கு போகிறதுனால the behavior of the children also வந்து பிகாஸ் ஆஃப் தட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நான் பிகாஸ் உங்களுக்கு தெரியும், நான் சீக் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது விஷயமாக நான் நிறைய இடத்துக்கு போகும்போது நான் எதிர்கொள்கிற விஷயம் அதுதான். கண்டிப்பாக. ஸோ அது ஒரு இது எடுத்தது நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. அதான் உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஐயோ, நான் ரொம்ப 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 பாராட்டுறேங்க. கண்டிப்பாக மேம். ஏன்னா அத்தனை பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து அழும்போது நமக்கு வந்து இது எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி, ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு அரசியலாக மட்டும் பார்க்காம ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் பார்க்கணுங்க. வாழ்க்கையில் பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் எதனால் நான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு வந்து அந்த சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் கண்டிப்பாக இந்த இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஃபுட் அடல்ட்ரேஷன். இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப 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 சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ ட்ரக் அடித்து ஒரு பக்கம் வந்து உடல் இது வந்து தெரிஞ்சு ஒரு விஷயத்தை பண்ணுறது. இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தெரியாமலே நம்ம குழந்தைகள்லேருந்து நம்மளிருந்து எல்லாருமே வந்து கோத்ரூ பண்ணக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அன்றைக்கி கூட நான் பார்த்தேன், நலுங்குக்கு மஞ்சள் பூசியிருக்கிறாங்க. அந்த அந்த கல்யாண பொண்ணு அங்கேயே இறந்துருச்சு. பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு, நியூஸில் வந்ததே. ஸோ எந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு கெமிக்கலைசேஷன் இருந்ததுனால ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு போடுற ஒரு 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 மஞ்சள்ங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ஃபேக்டர். நம்ம வந்து எது சாப்பிட்டாலும் அதனால தான் இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அடிப்பட்டால் மஞ்சள் வைக்காதீங்கிறாங்க வெளியில் வாங்கி, ஏன்னா லெட்டு நிறைய அதில் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சாப்பிட்ற சின்ன சின்ன விஷயங்கள் அது எவ்வளோ முக்கியம். ஒரு டர்மரிக் வந்து அவ்வளோ முக்கியம். எல்லா சமையலும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சமையலாக இருக்கட்டும், பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது. கண்டிப்பாக மாற்றணும். கண்டிப்பாக மேம். ஆனால் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பாராட்டக்கூடியது. நம்ம சொன்ன இது எல்லாமே மாறினுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் மேம். மேம் மறுபடியும் அப்படியே லைட்டாக சட்டசபைக்குள்ளே வருவோம் மேம். இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு என்னென்னா, சட்டசபையில் விஜய் சார் உட்காந்துருக்காப்புல, இங்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் உட்காந்துருக்கிறாப்புல. அவர் என்னென்னா பயங்கரமாக பேசுகிறாப்புல. அவர் சொன்ன ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து விஜய் அவர் வந்து ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிறாப்புல, ரியல் ஆட்சி நடத்த சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ரீல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம், ஆனால் ரியலாக ஆட்சி நடத்தினா தான் மக்கள் மனசில் உட்கார முடியும் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, ரீல்ஸ் குழந்தைகள் நிறையா பார்க்குறாங்க, பெரியவங்க இப்போ ரீல்ஸ் அடிக்ட் நிறைய பேர் இருக்காங்க. ரீல்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் விஜய் சாருக்கு ஓட்டே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. நார்த் இந்தியாவில் ஒரு நியூஸ் சேனலில் சிஎம் போஸ்ட் இஸ் பிக்கெஸ்ட் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போட்டிருந்தாங்க. நான் அந்த டயத்தில் பார்க்கும்போது பார்த்துருந்தேன். இந்த ஒரு தாட்டை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து அந்த வெறும் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நானும் உங்களுக்கு வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போட்டு விட்றேன், நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அடுத்த நாள் ஏதாவது பண்ணிடுறீங்களான்னு நான் பார்க்குறேன். ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள் மேம். எனக்கு எல்லாம் பயங்கர ஐடியாலஜி இருக்கு மேம். அது மாதிரி தாங்க எல்லாருக்குமே வந்து இட் இஸ் நாட் யூ கேன் கெட் இன்ஃப்ளூயன்ஸ், பட் இதுதான் அது வந்து மாத்திரங்கிறது வந்து அந்த அளவுக்கு வீக். அதனால தாங்க 18 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஓட்டு போட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் யோசிக்கிறது கூடிய ஓரளவுக்கு கெப்பாசிட்டி வந்து ஏஜ் கோர்ஸ். அப்படி இல்லைன்னா வந்து ஏங்க வந்து வெறும் அப்படின்னா 100% வந்திருக்கலாமே. ஓகேங்களா, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போடுறாங்கன்னா 100% வந்திருக்கலாமே. ஏன் எல்லாம் அங்கே ஒரு 35% இங்கே ஒரு பர்சன்டேஜ் வந்து மாறி வரணும்? அதனால அதில் கிடையாது அப்படிங்கிறது.
எஸ் தேர் இஸ் அன் இம்பேக்ட். பட் அந்த இம்பேக்ட்னால மட்டும் விக்ட்ரி, அந்த இம்பேக்ட்னால சேஞ்சஸ் அப்படின்னா, நான் நிறைய ரீல்ஸ் போடுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இனிமேல் வந்து இந்த அதை கேட்டு நல்ல விஷயங்களாம் பண்ணட்டும். அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சொன்ன பேச்சு கேட்டு இருக்கட்டும், டீச்சருக்கு ரொம்ப சொன்ன பேச்சு கேட்டு இருக்கட்டும். ரீல்ஸால் மாற்ற முடியும்னா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. ஏன்னா நாங்கள் அதுதானே எதிர்பார்க்குறோம். பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னா வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறோம். எஸ் தேர் இஸ் அன் இம்பேக்ட். எல்லாருக்குமே நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு அழுகையாக ஒரு 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 சோகமான ஒரு காட்சி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வரும். ஒரு காமெடி சீன் படிக்கும்போது நம்ம உட்காந்துருக்கோமா? இல்லை. ஆனால் அதுக்காக வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து இருக்கிறது இல்லையே, அது கொஞ்ச நேரத்தில் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹவர்ஸில் வந்து மாறிடுது இல்லை. That's our life. ஓகே, அதனால அது you need to work on something to make a change. கண்டிப்பாக மேம். ஸோ அதனால் மேம் அடுத்து இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான 2 பேர் பற்றி பேசுவோம். ஏன்னா சட்டசபைங்கிறதுனால அப்படியே அதுலேருந்து வந்துடுறேன். அடுத்து இருக்க போகிற காம்படிஷனே 2 பேருக்கு நடுவில் தான் இருக்கும். அது வந்து விஜய் சார் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 2 பேர் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான 2 பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மேம் பார்க்குறீங்க? இப்போது அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், ஓகேங்களா, இவர் வந்து கட்சி தலைவர், ஓகேங்களா. இவங்க 2 பேருக்குமே நான் என்ன நினைக்கிறேன்னா கொள்கையிலையும், ஏன்னா வந்து யாருமே வந்து நம்ம சொசைட்டி கெட்டு போகணும், தமிழ்நாடு கெட்டு போகணும்னு நினைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்புறம் நானும் நினைக்கல. நம்ம வந்து அதில் சம்மந்தப்படாத நம்மளே வந்து அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு, we are thinking about நம்ம நாடு முன்னேறணும், தமிழகம் முன்னேறணும், தமிழ் மக்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது 2 லீடர்ஸுக்கு அது வந்து கண்டிப்பாக நம்மளை, ஏன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் இன்னும் ஜாஸ்தி. எஸ் நமக்கும் அதனோட இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் நான் ஸ்கூல் நடத்துகிறேன்னா எனக்கு வந்து அதில் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு தான் அது டைரக்ட் இம்பேக்ட் இல்லையா? அடுத்தவங்களுக்கு வந்து டைரக்ட் இம்பேக்ட் இருக்காது. த சேம் வே தட் இட் இஸ் அ டைரக்ட் இம்பேக்ட் ஃபார் த 2 லீடர்ஸ். ஓகே, கண்டிப்பாக. ஆனால் அந்த காம்படிஷன் எப்படி மேம் இருக்குது பார்க்குறதுக்கு? உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கா இப்போதைக்கு பார்க்குற வரைக்கும்? இன்னொன்று நம்ம அதுக்குள்ளேயே வந்து வி கான்ட் ஜட்ஜ் இல்லைங்களா? So many days and so many years has to go and you can't decide or you can't predict things. Yes. இல்லை மேம், இப்பயே வந்து பேசணுன்னா சட்டசபை 2 நாள் நடந்துச்சு. சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசியிருந்தாப்புல, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங்காக கேட்குறாப்புல. இந்த இது பண்ணுங்க, இல்லை நீங்கள் வந்து எதுக்கு வந்து ஜோசியக்காரர் வச்சிருக்கீங்க, மத சார்பற்ற அரசியல்னு சொல்கிறீங்க, ஜோசியக்காரர் ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்லும்போது இந்த சைடு விஜய் சார் சைடு சைலண்ட்டாகவே கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் அனுப்புகிற மாதிரியுமே இருக்கே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க மேம்? இப்போது நீங்கள் வந்து எந்த விஷயமா இருக்கட்டுங்க, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற இடத்துல அங்கேயே வந்து நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா பெருசாகுமா? சட்டசபையில் அப்படிதானே பேசி நான் கேட்குறது சொல்லுங்க. ஏங்க நமக்கு எங்கேயாவது வந்து நீங்கள் அப்படி சட்டசபையை பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து உடைக்கிறதும் அதை எடுத்து உடைக்கிறதும் தான் சட்டசபைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ என் வீட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கு, அமைதியாக போவேன். இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒரு பிரச்சனைனா அமைதியாக போகலாம். சட்டசபைங்கும் போது அங்கே பேசணும் இல்லைங்க, அப்படிதான் போகணுங்கிறது ஏன் நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அங்கே வந்து உங்களுக்கு வேண்டியது நல்ல முடிவா, இல்லாட்டி வந்து யூ வாண்டட் டு see a சீனா? சீன் இல்ல, பாயிண்ட். நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே மேம், சொல்லுங்க மேம், கேளுங்க மேம். You want a solution or a scene? Solution மேம். Then wait and see. விஜய் சார் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி சிஎம்லாம் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் போய், ஏன்னா அந்த டயத்தில் வந்து அதிகமாக திட்டி பேசினதே ஸ்டாலின் சார் தான். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஸ்டாலின் சார் தான், அவர் வந்து ஒரு தீய சக்தி இதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் போய் அவர் வீட்டிலே போய் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை துண்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ வந்து டிவிக்கே டிஎம்கேயோட இணைஞ்சிருச்சா அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லை சீமான் சார் வந்து அந்த டயத்தில் சீமான் சாரோட கட்சியில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து யூடியூப்லலாம் உட்காந்து விஜய் சார் தான் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இவர் சீமான் சார் வீட்டுக்கும் போயிட்டு வராப்புல. அப்படிங்கும்போது என்னடா இது அரசியல்னு ஒரு சைடு இருந்தாலும், ஒரு சைடு இதுதான் மேம்பட்ட அரசியல், பக்குவப்பட்ட அரசியல்னு சொல்கிறேன். இதை மேம் எப்படி பார்க்குறேன்? இதுதாங்க பக்குவப்பட்ட அரசியல். ஏன்னா வந்து கொள்கையில் விரோதிகள் இருக்கலாம், மனுஷங்களில் விரோதிகள் கிடையாது யாருக்குமே. புரியுதுங்களா?
ஏன்னா வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி தான், நான் எனக்குன்னு ஒரு சில இப்போ வந்து நான் வந்து சொல்லலாம் எனக்கு செகண்ட் மேரேஜ் வந்து அக்செப்டபிள். ஏன்னா அது மாதிரி நிறைய விதவைகளுக்கு வந்து நான் வந்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கலாம். நான் நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தர் வந்து நினைக்கணும்னு எதிர்பார்க்கறது முடியாத காரியம். இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது, ஒரு வாழ்க்கை தான் வாழணும்னு இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் பண்ணாங்க, உடன்கட்டை ஏறுறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு, அதாவது அதுக்கு ஒரு வழி தேடாமல் நான் இல்லாதப்ப இவங்க கஷ்டப்படுவாங்க அதனால் என்னோடய கூட்டிகிட்டு போகிறேன்னு நினைக்கிறத விட ஒரு உயிரை எடுக்கிறது தப்புங்கிறது வந்து யோசிக்கலை. அப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து இன்றைக்கும் வந்து எத்தனை ஃபேமிலியில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் வந்து என்னோட ஜாதி மாறி நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை விளைவுகள் இல்லையா? அங்கே வந்து ஒரு உயிரை மதிக்காதவங்க தன்னுடைய ஜாதியும் தன்னோட சில கொள்கைகளையும் வந்து வைக்கும் போது எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி பெரியாருக்கு வந்து ஒரு வித கொள்கை, எம்ஜிஆருக்கு ஒரு வித கொள்கை, கருணாநிதிக்கு ஒரு வித கொள்கை, எல்லாருக்கும் கொள்கையில தான் வந்து வேறுபாடுகளே தவிர மனிதத்தில் வேறுபாடு கிடையாது. மனிதத்தில் வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து சீனியருங்க. இந்த இதில் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குன்னு அவங்களோட லேர்னிங்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வயதுக்குரிய ஒரு மரியாதை. அவரை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இப்போது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இனிமேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன அவங்களுக்கு நீங்கள் வந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் போய் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அப்பா அம்மாட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும், நமக்கு நல்லது செஞ்சவங்ககிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட. ஸோ இட் இஸ் அ குட் டீச்சிங். ஐ கேன் சே தட் இட்ஸ் அ குட் டீச்சிங். விஜய் சார் ஃபேமிலி எந்த அளவுக்கு பார்த்துக்கூடிய ஒரு ஆள்? ரொம்ப 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 நல்ல ஒரு, என்ன சொல்லலாம், அன்பான டெடிகேட்டான ஒரு பர்சன். ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். ஓகே. சோகம் வந்தால் என்ன பண்ணுவாப்புல விஜய் சார்? ஏன்னா ரொம்ப சைலண்ட்டான பர்சன்னா மேபி சோகமாக இருந்தாப்புல என்ன பண்ணுவாப்புல, அதை விட்டு எப்படி வெளில வருவாப்புல? நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் கேட்குறேன். சின்ன வயசில் பார்க்கும்போது வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவாருன்னா போய் ஒரு பக்கமாக உட்காந்துருவார். சின்னதில் நான் பார்த்துருக்குறேன். ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்து தூக்கி அங்கே போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து he kept silence. அதே தான் வந்து நான் வளரையும் அதே தான் பார்த்தேன். அப்போ வந்து அப்படி போட்டு கொஞ்சம் தெரியும், புள்ள வந்து இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன. அதுக்கப்புறம் வளர வந்து யூ டோன்ட் see மச் ஆஃப் வெளிப்புறமாக எதுவும் தெரியாது. பட் உள்ளே வச்சுட்டு இருந்தால் கஷ்டம் இல்லை மேம். அது என்னைக்காச்சும் ஒரு நாள் குத்திக்கிட்டே உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுங்கிறதுங்க, நீங்கள் வந்து நான் அதை வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலர் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு விதம். உள்ளே வச்சுக்கிறேன்னா யாராலையும் உள்ளே வச்சுட்டு ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது, அடுத்த விஷயங்களை நோக்கி போக முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை பிளாஸ்டாக பண்ணுறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் தள்ளி உடச்சி சினிமாவில் பார்ப்பீங்க. அது வந்து இயற்கையிலையும் இருக்குது. வீட்டில் நீங்கள் லேடிஸ்லாம் பார்த்துருக்கலாம், டம்மால்னு பாத்திரத்தை தூக்கி போடுறது, இதெல்லாம் எல்லார் வீட்லேயும். ஏன்னா நீங்கள் நிறையா பார்த்துருக்க மாதிரி சொல்லிக்கிறீங்க. பட் சிலர் வந்து பேசாமலே வந்து அமைதியாகவே இருந்து இன்னைக்கும் இப்பயும் பேசாமல் இருக்கிறா, நாளைக்கும் பேசாமல் இருப்பாளோங்கிற ஒரு பயத்தை உருவாக்குறது ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலில் வந்து நம்ம அதுக்கு வந்து ஈவன் வந்து ஐ ரெட் நிறைய ரிசர்ச்சுக்கு நிறைய சைக்காலஜிஸ்டோட புக்ஸ் நிறைய வாசிச்சிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தனி மனிதனையுமே அவனோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் எந்த ஒரு இதுலேயும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் அங்கே வந்து ஒவ்வொரு மனிதனுக்குரிய ஒரு தனித்துவம். இப்போ சைக்காலஜி பற்றிலாம் சொல்லும்போது இந்த சைக்காலஜியில் ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க,
நார்சிஸ்டிக் கேரக்டர், தன்னைத்தானே பெரிய பெரிய ஆளாக நினச்சிக்கிடுவாங்க, தனக்கு மட்டுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பிரச்சார டயத்தில் நிறையா விஜய் சார் மேலே யூஸ் பண்ணி நான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அவர் வந்து தன்னை பற்றி மட்டும்தான் கேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது வேறு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அப்படிலாம் எங்கள் அண்ணன் கிடையாது, எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக வார எங்கள் அண்ணன் எப்படி நார்சிஸ்டிக் கேரக்டராக இருப்பாப்ல அப்படின்னு. பட் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்த்துருந்துருப்பீங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த நார்சிஸ்டிக் கேரக்டர்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மேம் தோணுது? என்ன எனக்கு வந்து அது எப்போ எனக்கு நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு வந்து அந்த சம்பவம்லாம் நடக்கும்போது அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லும்போது அது நிறையா பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏதோ உள்ளர்த்தம் இருக்குங்கிற மாதிரி தான் மனசு. இதுதான் நீங்கள் இந்த சைக்காலஜின்னு சொல்கிறது. ஸோ பேசுகிறவங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பிடிச்சவங்க வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அவங்க வந்து பார்க்குற பார்வைகள் வேறுபடும். உங்களுக்கு வந்து ஒருத்தர் அவருன்னு இல்லை, யாராக இருக்கட்டும், அவங்கள பிடிக்காத ஒருத்தர் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, மாமியார் என்னமோ மருமக கைப்பட்ட மண்கடம் ஏதோ பொன்கடம்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா. பிகாஸ் ஏன்னா வந்து அது ஒரே இதுதான், அது வந்து அவங்களோட பார்வையில் தான் அது மாறுது. ஏன்னா அதுதான் மனித, இப்போ தானே நான் சொன்னேன், மனித இயல்போட சில விஷயங்கள் அதுதான். தனக்கு பிடிச்சதை தான் பார்க்க வேண்டிய விஷயமா பார்க்கும், தனக்கு பிடிக்காததை தான் எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் பார்க்கும். அந்த மனித மனசு, கண்ணும் மனசும். நான் சொல்லுவேன் எப்போவுமே, கண்ணில் எல்லாம் மஞ்சளாக தெரியுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே மஞ்சளாக இல்லை. நீ வந்து ஒரு மஞ்சள் கண்ணாடி போட்டிருந்தேன்னா எல்லாமே மஞ்சளாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டிருந்தா இப்போ எல்லாமே பச்சையாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீ எதை நிஜமாகவே அங்கே பச்சையாக இருக்கா, இல்லாட்டி நீ வந்து ஒரு திரையை மாட்டியிருக்கிறியா அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ திரையை மாட்டிட்டு யார் நல்லது செஞ்சாலும் அது தவறாக தான் தெரியும், திரையை மாட்டிட்டு யார் தவறு செஞ்சாலும் நீ நல்லதுன்னு நினச்சேன்னா அது நல்லதாக தெரியும். இட் இஸ் ஆல் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல். சம்மர் வந்தாச்சு, வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. The Chennai Silks in Mega Summer Sale.